ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கல, லக்ன பலன் பார்க்குறோம். ஏன் லக்ன பலன் பார்க்கணும் அப்படிங்கிற விளக்கத்தை நிறைய யூடியூப்பில் நான் மாதம் சொல்லிகிட்ருக்கேன். லக்னம் தான் நமக்கு உயிர். நம்ம வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் லக்னத்தின் அடிப்படையில் தான் பலன்கள் லைஃப் முழுவதும் நடக்குது. எல்லோருக்கும் உங்கள் ராசி நட்சத்திரம் தெரியும். நிறைய பேருக்கு லக்னம் தெரியாது. தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. நீங்கள் தனுசு லக்னத்தில் பிறந்திருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த மாதம், இதான் மெயினாக பார்க்குறோம். பொதுவாகவே உங்களுடைய லக்ன அதிபதி குரு பகவான், நீங்கள் தெரிஞ்சுங்க, அவர் உங்கள் லக்னத்தை இப்போ கோச்சாரத்தில் பார்க்குறார். ஆக அப்படி பார்க்கறது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சனி பகவானும் பார்க்குறாரு. ஆக ஒரு பக்கம் தெய்வ அனுகூலம், இன்னொரு பக்கம் சனி பகவானுடைய பார்வை உங்கள் லக்னத்துக்கு வரும்போது தேவையில்லாத குழப்பங்கள், சிந்தனைகள், எண்ணங்கள் இதெல்லாமே இருக்குது. ஆக ரெண்டு மாறுபட்ட பலன்கள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அதனால் எதை முதல்ல செய்யணும், எதை ரெண்டாவது செய்யணும், எது நல்லது எது கெட்டது அப்படின்னு உணர்ந்து நீங்கள் செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கார், குரு பகவான் பார்க்குறாரு. இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. 3ஆம் இடம் அப்படின்னாலே உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்கணும், சிந்தனைகள் தெளிவாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள், எதிர்பாராத காரியங்கள் அல்லது செய்திகள் அல்லது தகவல்கள் அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான மாதமாக இந்த மாதம் இருக்குது. அதனால் முதல்ல இந்த மாதத்தில் உங்களுக்கு எதெல்லாம் முதல்ல செய்யணும் அப்படிங்கிற ப்ரியாரிட்டியின் அடிப்படையில் நீங்கள் செயல்படுங்க. நல்லா இருக்குது. அதுலேயும் ராகு உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அத்தனை விதமான சோஷியல் மீடியாவையும் அல்லது நீங்கள் டிஜிட்டல் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. அது இல்லாமல் உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கோ நிறைய சந்தர்ப்பம் இருக்குது. அதோட நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் நீங்கள் பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயோ கரஸ்லேயோ ஜூம்லேயோ ஏதோ ஒரு விஷயங்களை நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் நிறைய உங்களுக்கு இருக்குது. தேடுதல் என்பது பெரிய விஷயமாக இந்த மாதம் இருக்குது. அது இல்லாமல் இது வரைக்கும் உறவுகள் இருக்காங்க, பிரிஞ்சு போன உறவுகள் அத்தனை பேரும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. உறவுகளால் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம் இதாக இருக்குது. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா எதிர்பாராத பயணம் இருக்குது. இந்த பயணம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு இந்த ட்ராவல் நன்மையாக முடிவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க. அது இல்லாமல் யாரெல்லாம் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்களோ அதையெல்லாம் பொறுமையாக காது கொடுத்து கேளுங்க. இது இந்த மாதம் முக்கியம். மற்றவங்க சொல்கிறத அலட்சியப்படுத்தாதீங்க. இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுடைய பிரச்சனைகளை இறைவன் தோன்றா துணியாக மனித ரூபத்தில் அதை நடத்துறதுக்கு வருவார். அதனால் எவ்வளோ தூரத்துக்கு சூழ்நிலைகள் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் செயல்படுங்க, நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தேன், இடமாற்றம் எதிர்பார்த்து காத்துட்ருக்கேங்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் அது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதம் உங்களுடைய ஜாப், உங்களுடைய வேலைவாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ்க்குரியவர் சுக்கிரன் 7ல், அப்புறம் 20ஆம் அப்புறம் 8ஆம் இடத்துல இருக்கார். இன்னொரு பக்கம் உங்களுடைய சர்வீஸை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார். இந்த சனி பகவான் பார்க்கறது வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேரண்டியாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். யாரெல்லாம் நீங்கள் வேலையில் இருக்கீங்க, கவர்மெண்ட், ப்ரைவேட், எனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்னில் இருக்கீங்க, உங்களுக்கு ஜாப் பரவாயில்ல, வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. வேலையை விட்டு வெளியில் வந்துட்டவங்க அல்லது வெளியேற்றப்பட்டவர்கள் அத்தனை பேருக்கும் வேலைக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த மாதம் இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே எனக்கு ரொம்ப வயசாயிருச்சு, எனக்கான வேலை கிடைக்குமான்னு தெரியலன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய வயதுக்கும் அனுபவத்துக்கும் தந்த வேலை, வருமானம், சம்பாத்தியம் இதெல்லாமே இந்த மாதம் நிறைய பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா
குறிப்பாக ஆண் வேலையாட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் ரொம்ப அவசியம் இருந்தாலுடைய லோன் வாங்குறதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைங்க. அது இல்லாமல் உங்களுடைய 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு. உடம்பில் நோய் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஸோ யாருக்கெல்லாம் கடன் பெரிய லெவலில் இருக்கோ உங்களுக்கு ஹெல்த்தை பற்றி பெருசாக ஒன்றும் பயப்படாதீங்க. இல்லைன்னா நோய் கூடுவதற்கான வாய்ப்பு, அக்ரவேட் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் தான் அதிகமாக இந்த மாதத்தில் இருக்குது. அதனால் அது விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நல்ல உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள். ஏன்னா உங்களுடைய லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல சனி வக்கரகதியில் இருக்கார். 4ஆம் இடம் அப்படின்னாலே சுகம்னு அர்த்தம். அங்கே சனி இருக்கிறது ஏதோ ஒரு விதத்தில் சுகக்கேடு. உங்களுக்கு மட்டுமல்ல, அம்மா இருந்தால் அம்மாவுக்கும் பாதிப்பை செய்யும். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அல்லது ரிட்டன் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கிறீங்க, பாசிபிலிட்டிஸ் இருக்குது பாஸ் பண்ணுறதுக்கு. அது இல்லாமல் பெரிய லெவலில் நான் ஒரு இன்டர்ன்ஷிப் எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன், கிடைக்குமாங்கிறவங்களுக்கும் கிடைக்கும். நான் பெரிய லெவலில் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன், செலக்ட் ஆகலாங்கிறவங்களுக்கு செலக்ட் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் என்னுடைய பிஸ்னஸ் தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தொழில் சுமாராக தான் இருக்குது. தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும். தொழிலில் லாபம் புறவே லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பிஸ்னஸில் பெரிய ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இந்த மாதம் வேண்டாம். ஸோ இது வரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு, சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அல்லது என்கேஜ்மெண்ட் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது. யாருக்கெல்லாம் லவ் அஃபேர் இருக்கோ லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருந்துகிட்ருக்கு. லவ் சக்ஸஸ் ஆகிற நிறைய ஸ்ட்ரகிள் இந்த மாதத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக யாரெல்லாம் கிட்ஸை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ குழந்தைக்கான வாய்ப்பு, குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம், இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. அதுலேயும் தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஹையர் ஸ்டடி யாரெல்லாம் பண்ணுறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள், நல்லா இருக்குது. இது வரைக்கும் எனக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி வரல, வீசா வரலைங்கிறவங்களுக்கு வரும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக யாரெல்லாம் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க, கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேரும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்களும் வெயிட் பண்ணுங்கள். எல்லாமே ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி தோற்றம், எதுவுமே ஃபேவரபுளாக இந்த மாதத்தில் இல்லை. ஸோ இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் இறையருள், இன்னொரு பக்கம் அதில் சின்ன சின்ன தடைகள் ரெண்டுமே கலந்து இந்த மாதம் இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் உங்களுடைய 8ஆம் இடத்துல புதன் இருக்கிறது, தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. இது ரொம்ப முக்கியம். குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையிலுமே எச்சரிக்கையாக இருங்க. உடம்புல ஏதாவது சர்ஜரி பண்ணணுங்கிறனா இந்த மாதம் பண்ணுங்கள். இதெல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் ஸ்போர்ட்ஸில் பெரிய லெவலில் முன்னேற்றம் இருக்குது. நீங்கள் இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் ஏதாவது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங்காக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், லாட்ரி டிக்கெட்டில் முதலீடு பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் பண்ணுங்கள். ஏதோ ஒரு கைக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் ஒரு நீண்ட தூர ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பு, அந்த ஜேர்னியுமே சின்ன சின்ன தடைகள் இதெல்லாமே இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் உங்களுடைய குலதெய்வம் எதுவோ வாய்ப்பு இருந்தால் அதுக்கு போயிட்டு வாங்க. அது மட்டுமல்ல, எங்கெல்லாம் முருகப்பெருமான் இருக்கார் அவரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக துர்க்கையும் காளியும் தரிசனம் பண்ணுங்கள். பைரவருடைய வழிபாடு இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு முக்கியம். உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம்.